இஸ்லாம் தூய்மையாகத்தான் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எது இஸ்லாமாக இருந்ததோ அதுதான் அன்றும் இஸ்லாம், இன்றும் இஸ்லாம், என்றும் இஸ்லாம். இஸ்லாம் மாறாது, அதனுடைய தூய்மை மாறமாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மௌத்துக்கு முன்னால எப்படி இந்த இஸ்லாம் தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மை இன்றும் பேணப்பட வேண்டும், என்றும் பேணப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய வழிகாட்டல். ஆனால் முஸ்லிம்களாகிய எங்களால் அல்லது எங்களில் சிலரால் அல்லது பேசிக்கொண்டிருக்கின்ற செய்யமெடுக்கிற எங்களாலேயே, தூய்மை பேசுகிற எங்களாலேயே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், தூய்மையான இஸ்லாம் மாசுபடுத்தப்படுகின்றது. சில நேரம் தெரிஞ்சு, சில நேரம் தெரியாம. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தலைப்பை எடுத்து பேசுற நான் கூட இஸ்லாத்தை தூய்மையாக பின்பற்றுபவன் என்று சொல்ல முடியாது. அவ்வப்போது என்னாலும் தூய்மை கெடலாம், உங்களாலும் தூய்மை கெடலாம். யாராவது ஒருவர் நீங்க தூய்மைக்கு மாற்றமாக போகிறீர்கள், இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ், இதுக்கு மாற்றமாக நீங்களும் போறீங்கன்னு கேட்டா ஜஸாக்கல்லாஹு ஹைர். இதுதான் இஸ்லாத்தின் தூய்மையை பேண வேண்டிய, பேண முடியுமான ஒரு வழி. இல்ல நான் பேசுறது எல்லாமே தூய்மைதான், நாங்க கேட்கறது எல்லாமே தூய்மைதான், நான் செய்யறது எல்லாமே தூய்மைதான் என்று போனால் இஸ்லாம் மட்டும்தான் தூய்மை, முஸ்லிம்கள் தூய்மை இல்லை. அந்த சகோதரர்களே, அதனால நான் ஆரம்பமா சொல்கிறேன், பேசுற நான் கூட முழுமையாக தூய்மை இல்லை. அவ்வப்போது உங்களை போன்ற நல்லவர்களால் சுட்டி காட்டப்படுகின்ற பொழுதுதான், ஓஹோ ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸுக்கு மாற்றமா நான் நடக்கிறேன், ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அப்படி போனாதான் தூய்மை பாதுகாக்கப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு முஸ்லிம்களால் நவீன மயப்படுத்தப்படுகின்ற ஒரு முறை காணப்படுகிறது. இஸ்லாம் நவீன மயப்படுத்தப்படுகிறது. எப்படி? அன்று இருந்த இஸ்லாம் வேற, 2024 இருக்கிற இஸ்லாம் வேற. எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க இஸ்லாத்தை கொஞ்சம் சரி செஞ்சு கொள்றது. இஸ்லாத்துக்கு ஏற்ற மாதிரி, தூய இஸ்லாத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளாது, எங்களுக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாத்தை வளைத்துக் கொள்வது என்ற ஒரு நிலைமை இன்றைக்கு சில சந்தர்ப்பங்கள்ல காணப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதனால என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இஸ்லாத்தின் தூய்மை கெடுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 153வது வசனத்தில் சொல்கிறான், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ, இதுதான் என்னுடைய நேரான பாதை. அல்லாஹ் சொல்றான். இது இஸ்லாம், வஹி, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி. ஃபத்தபிஊஹு, அதை நீங்கள் அனைவருமே பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல், இந்த நேரான வழியை விட்டு வேறு பாதைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 153வது வசனம். ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, நீங்க இந்த நேரான வழியை விட்டு வேறு வழிகளை பின்பற்ற தொடங்கி விட்டீர்கள் என்று சொன்னால், அந்த வழிகள் என்ன செஞ்சிடும்டா, நேரான வழியை விட்டு உங்களை பிரித்து விடும். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி, இது அல்லாஹ் உங்களுக்கு செய்கிற உபதேசம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன் பியதிஹி, ரசூலுல்லாஹ் தனது கையால ஒரு நேரான கோட்டை கீறினாங்க. ஒரு கோடு, ஒரு நேரான கோட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால கீறினாங்க. கீறி நிலத்துல கீறினாங்க. கீறி
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகீமா, இதுதான் அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய நேரான பாதை. வஹத்த ஹுதூதன் அன் யமீனிஹி வ ஷிமாலிஹி, அந்த நேரான கோட்டுக்கு வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் இன்னும் பல கோடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீறினார்கள். கீறிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாதிஹி சுபுல், இதுதான் வேறு பாதைகள். அல்லாஹ் சொல்றானே, இதுதான் வேறு பாதைகள், இந்த நேரான பாதையை விட்டு விலகிய பாதைகள். இந்த பாதையில லைஸ மின்ஹா சபீலுன் இல்லா அலைஹி ஷைத்தானுன் யதுஉ இலைஹி, இந்த ஒவ்வொரு பாதையிலும் ஷைத்தான் நின்று கொண்டு அந்த பக்கம், அந்த வழியின் பக்கம், அந்த வழிகேடான வழியின் பக்கம் ஷைத்தான் அழைத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிட்டு சும்ம கர, பிறகு வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு என்ற அந்த சூரத்துல் அன்ஆம்ல வரக்கூடிய 153வது வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். சகோதரர்களே, இஸ்லாம் என்ற வழி நேரான வழி. அந்த நேரான வழியை விட்டு விலகி பல வழிகள் இருக்கிறது என்பதனை முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு வழியை கீறி காட்டினாங்களே, அதுதான் தூய இஸ்லாம், அதுதான் தூய இஸ்லாம், நேரான பாதை, நேரான வழி. வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீறி காட்டினார்களே, அந்த ஒவ்வொரு பாதையில இருந்தும் ஷைத்தான் இந்த நேரான பாதையில் இருக்கிற மக்களை அப்படியே பிரச்சாரம் செய்து அழைத்து இழுத்து எடுக்கிறான் என்று சொன்னார்களே, அது எல்லாமே தூய்மையற்ற பாதைகள். அதுலதான் நவீன முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், நவீன பாதைகள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த நேரான வழியை வைத்து நாங்கள் மக்களை பார்த்தால் மக்களை 3 சாரார்களாக நாங்கள் பிரிக்கலாம். ஒரு சாரார் யார் தெரியுமா? தூய இஸ்லாத்தை சரியான முறையில பின்பற்றுகின்றவர்கள். அல்லாஹ் எதை சொல்றானோ அதை செய்யறவங்க, அல்லாஹ் எதை தடுக்கிறானோ அதை தவிர்த்து நடக்கிறவங்க. 2வது சாரார் யார் தெரியுமா? இஸ்லாத்தை பற்றி கணக்கெடுக்கிறதே இல்லை. இஸ்லாம் எப்படி இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு வழி இருக்குது, நாங்க அதன் படி தான் போவோம். இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள். 3வது இன்னொரு வழி இருக்குது, அதையும் இஸ்லாம் சொல்லுது, மார்க்கத்தின் பெயரால் எல்லை கடந்து செல்கின்றவர்கள். அவங்க மார்க்கமாகத்தான் இருப்பாங்க, மார்க்கத்தோடு தான் இருப்பாங்க, மார்க்கம் என்று தான் பேசுவார்கள். ஆனால் மார்க்கத்தை தாண்டி, அல்லாஹ் சொன்னதை தாண்டி, ரசூலுல்லாஹ் சொன்னதை தாண்டி எல்லை மீறி செல்பவர்கள். அப்படி ஒரு சாராரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனம் காட்டினார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹலக்கல் முத்தனத்திஊன், மார்க்கத்துல எல்லை கடந்து செல்கின்றவர்கள் நாசமாகி விட்டார்கள், அழிந்து விட்டார்கள் என்று 3 முறை சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அஹ்லல் கிதாப், அதாவது வேதக்காரர்களே, லா தக்லூ ஃபீ தீனிக்கும், உங்களோட மார்க்கத்துல நீங்க எல்லை கடந்து போக வேண்டாம். மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்களையே என்ன செய்வாங்க? அல்லாஹ் சொல்லாத, ரசூலுல்லாஹ் சொல்லாத அளவுக்கு சட்டங்களை போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எல்லை கடந்து போவார்கள். அதுவும் பிழை, அதுவும் நேரான பாதை கிடையாது. அப்படி என்றதை இஸ்லாம் சொல்லி தருகிறது. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஒன்று இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுகின்றவர்கள், இன்னொரு சாரார் இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள், 3வது சாரார் இஸ்லாத்தை எல்லை மீறி பின்பற்றுகின்றவர்கள். இதுல நாங்க யோசிக்கணும், நாங்க எந்த சாரார் இப்ப இருக்கிறது? இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுகின்றவர்கள் அப்படி என்ற சாராரா, இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள் அப்படி என்ற சாராரா, அல்லது இஸ்லாத்தை எல்லை மீறி பின்பற்றுகின்றவர்கள் என்ற சாராரா? இஸ்லாம் எதிர்பார்ப்பது இஸ்லாத்தை சரியான முறையில உள்ளதை உள்ளபடி பின்பற்றுகின்றவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல
இப்படி ஒரு செய்தியும் சொன்னார்கள். சஹீஹ் புகாரில 3456 இலக்கத்துல வருது. லதத்தபிஉன்ன சனன மன் கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ர் ذراعا بذراع حتى لو دخلوا جحر ضب لدخلتموه قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن. அதாவது நீங்க உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினுடைய நடைமுறைகளை சாணுக்கு சான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள். நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்துடைய நடைமுறைகளை சாணுக்கு சான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் தஹலு ஜுஹ்ர லப்பின் லதஹல்துமு, அவங்க உடும்பு பொத்துக்குள்ள நுழைஞ்சாலும் நீங்கள் நுழைஞ்சிடுவீங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல் யஹூத வன் நஸாரா, யூத நசாராக்களையா சொல்றீங்க? கால ஃபமன், அவங்க இல்லாம வேற யாரு? அவங்களைத்தான் சொல்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த செய்தியொட்டிய இன்னொரு செய்தி வருது புகாரில 45வது இலக்கம். யூதர்கள் ஒரு மனிதர், யா அமீர் அல் முஃமினீன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரஊனஹா லவ் அலைனா மஅஷரல் யஹூத் நஸலத் லத்தஹத்னா ذلكல் யௌம ஈதா. அதாவது யூதன் ஒருவன் ரசூல், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கிலாஃபத்ல, அவங்களோட ஆட்சியில இருக்கிற நேரம், அமீருல் முஃமினீனே, உங்களோட ஒரு குர்ஆன் வசனம் உண்டு இருக்குது, அல் குர்ஆன்ல இறக்கப்பட்ட வசனம் உண்டு இருக்குது. அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை பெருநாள் தினமாக, விழாவாக, கொண்டாட்டமாக நாங்க எடுத்திருப்போம் அப்படின்னு வந்து யூதன் சொல்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க எந்த வசனத்தை சொல்றீங்க? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. சூரத்துல் மாயிதா 3வது வசனம். இந்த வசனம் மட்டும், இது அவ்வளவு பெருமதியான வசனம், இது மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தா, குர்ஆன்ல வந்துச்சு, தௌராத்ல வரல, எங்களுக்கு மட்டும் இது மாதிரி ஒரு வசனம் இறக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த நாளையே நாங்க கொண்டாடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த யூதன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அது அரஃப்னா தாலிகல் யௌம், அது எந்த நாளுன்னு எங்களுக்கு தெரியும். வல் மகான் அல்லதி நஸலத் ஃபீஹி, இந்த குர்ஆன் வசனம் ரசூலுல்லாஹ் எங்க எந்த இடத்துல இருந்த நேரம் இறக்கப்பட்டது என்று தெரியும். வஹுவ காயிமுன் பிஅரஃபா யௌம ஜும்ஆ, ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல அரஃபால நின்று கொண்டிருக்கிற நேரம் இந்த வசனம் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. என்ன செய்யல? அப்படியா, நீங்க பெருநாளை எடுத்திருப்பீங்களா? அப்ப நாங்க எடுப்போமே, நாங்க அந்த நாளை ஒரு கொண்டாட்டமாக, ஒரு விழாவாக, இது வந்து அப்படின்னு சொல்லி நாங்க எடுப்போம், பரவாயில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுக்கல. காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், யூதன் என்ன செய்வான், கிறிஸ்தவன் என்ன செய்வான், அவன் எடுத்ததுக்கெல்லாம் ஈத் பெருநாள், எடுத்ததுக்கெல்லாம் கொண்டாட்டம், எடுத்ததுக்கெல்லாம் விழா, அந்த வழியில நீங்க பெய்த்திடாதீங்க என்றதால தான் இவங்களை நீங்க பின்பற்றுவீங்க. இவங்க அதாவது உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்க, நீங்க நுழைஞ்சிடுவீங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக முஸ்லிம்கள்ட்ட ஒரு பலவீனம் இருக்குது. முஸ்லிம் சமூகத்திட்ட, குர்ஆனை சுமந்த சமூகத்திட்ட, ரசூலுல்லாவை பின்பற்றுகின்ற சமூகத்துக்கிட்ட ஒரு பலவீனம் ஒன்று இருப்பதாக ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அது என்னன்னு சொன்னால் கொப்பி பண்றது. யார கொப்பி பண்ற? யூதர்களை கொப்பி பண்ற, கிறிஸ்தவர்களை கொப்பி பண்றது, ஏனைய சமுதாயத்தினரை ரசூலுல்லாஹ் பொதுவாகவும் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமூகத்தாருக்கு ஒப்பாகின்றார்களோ அவர்களை சார்ந்தவர்கள். அது பொதுவா சொன்னாங்க, யூத நசாரா அல்லாம ஏனைய எல்லா சமுதாயத்தையும். முஸ்லிம்கள்ல சிலருக்கு ஒரு நோய் இருக்குது. என்ன நோய் அப்படி என்றால், அடுத்த சமூகத்தை பின்பற்றுறது. அவங்க விளையாடுறாங்களா, அவங்க அதாவது அவங்க கொண்டாட்டங்கள் எடுக்கிறாங்களா, நாங்களும் கொண்டாட்டம் எடுக்கிறோம்.
அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்களா, நாங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அவங்க புது வருஷம் கொண்டாடுறாங்களா, நாங்களும் புது வருஷம். அதே நாள் அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப டிசம்பர் மாசத்துல ஈகிறோம், ஜனவரி வருது, புது வருஷ கொண்டாட்டம். யாரு கொண்டாடுறாங்க? அசல் அடிப்படை கிறிஸ்தவர்கள். ஆனா கொழும்புக்கு போய் பார்த்தா தெரியும், முஸ்லிம்கள் வேண்டுமா, பௌத்தர்கள் வேண்டுமா, இந்துக்கள் வேண்டுமா, கிறிஸ்தவர்கள் வேண்டுமா, நாஸ்திகர்கள் வேண்டுமா, எல்லாருமே என்ன செய்யறாங்க? இந்த கொண்டாட்டம். போதாத்துக்கு புது உடுப்பு வாங்கி அந்த நாளை பெருநாளாக எடுத்து புதிய, அதாவது பெருநாளைக்கு சமைக்கிற மாதிரி சமைத்து அந்த நாளை முஸ்லிம்கள் உட்பட, முஸ்லிம்கள்ல சிலர் உட்பட கொண்டாட்டமா எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது சரியா இல்லையா? நீங்க பின்பற்றுவீங்க, பின்பற்றாதீங்கப்பா, உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லல, பின்பற்றுவீர்கள், அவ்வளவு ஷுவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றாங்க, நீங்க பின்பற்றுவீங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், எங்கள்ல சிலர் அப்படி செய்வாங்க என்பது கன்ஃபார்ம். அப்ப இன்றைக்கும் நாங்க கண்கூடா பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு நேசரில கான்செப்ட் ஒன்று வந்தா, பாடசாலைகள்ல சில நிகழ்ச்சிகள் வந்தால் முழுக்க என்ன செய்யறோம்? அது யூதர்களை, கிறிஸ்தவர்களை, இவர்களை பின்பற்றியவர்களாக, ஐரோப்பிய கலாச்சாரங்களை பின்பற்றியவர்களாக, இஸ்லாத்துக்கு முரணான அத்தனையும் கொண்டு வந்து, டான்ஸ் வேணுமா, மியூசிக் வேணுமா, எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்களும் பேரண்ட்ஸ் போய் சிரிச்சு மகிழ்ந்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஏட பேர புள்ள அங்க பாருங்க அழகா டான்ஸ் ஆடுது, ஏட பேர புள்ள, ஏட கொழுந்த புள்ள அந்த மியூசிக்கு டான்ஸ் ஆடுது. நாங்களும் சிரிச்சிட்டு மகிழ்ந்துட்டு தான் வரோம். இவ்வளவுக்கு நாங்க யாரு? குர்ஆன் ஹதீஸ் பேசுறவங்க. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஹதீஸ் பேசுறவர்கள், நவீன முஸ்லிம்கள். நாங்க நவீன முஸ்லிம்கள். ரசூலுல்லாஹ் எங்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த எச்சரிக்கை தந்தார்கள். அதே மாதிரி சில தினங்கள், ஆசிரியர் தினங்கள், அரபெழுத்து தினம், அந்த தினம், இந்த தினம், கொண்டாட்டம், விழாக்கள். ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த யூதன் சொன்னானே, நாங்க இதை கொண்டாட்டமா எடுத்திருப்போம். இந்த அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த வசனத்தை மட்டும், இந்த இறங்கிய நாள் அது வந்து எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? கொண்டாட்டமாக, விழாவாக எடுத்திருப்போம். எத்தனை விழாக்கள், எத்தனை கொண்டாட்டங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப என்ன இஸ்லாத்துடைய எச்சரிக்கை என்று சொன்னால், அதாவது நீங்க பின்பற்றாதீங்க, அந்நிய சமூகத்துடைய கலாச்சாரங்களை பின்பற்றாதீர்கள். அது வந்து நேர்வழி கிடையாது, அது அல்லாஹ்வுடைய நேரான பாதை கிடையாது, அது ஏனைய பாதைகள்ல உள்ளது, அது நேரான பாதையை விலகியே இருக்கின்ற பாதைகளில் உள்ளது. ஷைத்தான் உங்களை அழைச்சிட்டு இருக்கிறான். இவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 14வது வசனம், வமை யஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா வ லஹு அஸாபும் முஹீன். யார் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறு செய்கிறாரோ, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறாரோ, வ யதஅத்த ஹுதூதஹு அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி நடக்கிறார்களோ, யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா அவரை அல்லாஹ் நரகத்திலே நிரந்தரமாக நுழைவிக்கிறான். வலஹு அஸாபும் முஹீன் அவருக்கு இழிவான வேதனை உண்டு. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய பாதை நேரான வழி, அதுல தான் நாங்க இருக்கோம். அதை விட்டு விலகி வேறு பாதைகளுக்கு நாங்க போனோம். இது அல்லாஹ்வுடைய பாதையில இல்லைன்னா அது வேற பாதை தான், வேறு பாதைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார். புகார்ல ஹதீஸ் வருது, லயகூனன்ன மின் உம்மதி, என்னுடைய உம்மத்துல சில சமுதாயத்தினர் வருவார்கள், யஸ்தஹில்லூனல் ஹிர அவர்கள் விபச்சாரத்தை, வல் ஹரீர அதாவது பட்டாடையை, வல் ஹம்ர வல் மஆசிஃப் மதுபானத்தை, இசைக்கருவிகளை அவர்கள் ஹலாலாக்கி கொள்வார்கள். விபச்சாரத்தை ஹலாலாக்கி கொள்வார்கள், பட்டாடையை ஹலாலாக்கி கொள்வார்கள், அதே போன்று மதுபானத்தை ஹலாலாக்கி கொள்வார்கள், இசைக்கருவிகளையும் ஹலாலாக்கி கொள்வார்கள். அப்படி ஒரு சமுதாயம் வருவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள்.
இன்னைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் நடக்குது. ஸ்பெஷலாக சில பாடசாலைகளை பத்தி பேசுறது உண்மையிலே பெயர் சொல்லி பேச இயலாது. பொதுவாக முஸ்லிம் பாடசாலை, முஸ்லிம் நேசரிகள், முஸ்லிம் ஆசிரியர்கள், முஸ்லிம் அதிபர்கள் சில நேரம் இப்படி பேசும் பொழுது கோவிப்பீங்க. ஆனால் இது எனக்காக பேசுறதல்ல, உங்களுக்கு எதிராக பேசுறதும் அல்ல, மார்க்கத்துக்காக பேசுறது, அல்லாஹ் சொன்னதுக்காக பேசுறது, ரசூல்லா சொன்னதுக்காக பேசுறது. சில அதிபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட இஸ்லாத்தை உங்களோட வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க, வல்லாஹி வரப்பில் கஅபா ஏண்ட காது கேட்க சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே? இஸ்லாத்தை எங்க உங்களோட வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்வோம். ஸ்கூல் கேட்டோட நீங்க உள்ளுக்கு என்டர் ஆகிற நேரம் இஸ்லாத்தை கலட்டி வச்சுட்டு தான் உள்ளுக்கு வரணும். இதுக்குள்ள இஸ்லாம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ரைட். அதே மாதிரி ஒரு பாடசாலை வாட்ஸ்அப் குரூப்ல என்ன வருது, கிரவுண்ட்ல நடு கிரவுண்ட்ல மேடை போட்டு ஒரு ஆசிரியர் டான்ஸ் ஆடி உடற்பயிற்சி செய்கிறார். அந்த வகுப்பாசிரியர் மெசேஜ் போடுற அந்த வீடியோவோட சேர்த்து என்ன போடுற, அதாவது இந்த வீடியோவை உன்னிப்பாக கவனித்து உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலே பழக்கவும். என்ன ஃபுல்லா பஃபல் போட்டு டான்ஸ் போட்டு உடற்பயிற்சி, கையை வசத்துற கால வசத்துற உடற்பயிற்சி, இதை உன்னிப்பா கவனித்து ஆடினது அந்நிய மத ஒரு ஆசிரியர். இந்த குரூப்புக்கு போட்டது எங்கட சீதேவி பொம்புல, எங்கட முஸ்லிம் ஆசிரியை. அன்பான சகோதரர்களே, என்ன நடக்குது? மரணங்கள் திடீரென்று வருது. நேற்று முந்தநாத்து ஒரு அதிபர் ஆபீஸ்ல வச்சு மூத்தானாங்க. அல்லாஹு மஃபுர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிச்சு அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கணும். ஆபீஸ்ல வச்சு மரணம் வருது, மௌத்து வருது, மௌத்தாயிட்டார். திடீர் மரணங்கள் வருது. மௌத்துக்கு போறோம், நாங்க என்னத்தை பேசியும் வேலை இல்லை, எவ்வளவு வாதம் செஞ்சும் வேலை இல்லை, அது சரி இது பிள்ளை ஒன்றும் பேசிய வேலை இல்லை, எல்லாமே சரியாகும் மௌத்துக்கு போறவு. இன்றைக்கு நாங்க எதையெல்லாம் சரியாக்கி பேசுறோமோ, எதையெல்லாம் கவனம் இல்லாம பேசுறோமோ, மௌத்துக்கு போற எல்லாமே சரியாகும். இங்க நாங்க பிழை சரி சரி என்று பேசினவைகள் அங்க பிழையாகும், பிழைகள் சரியாகும், சரிகள் பிழையாகும். அன்பது சகோதரர்களே, நல்ல கிளியரா விளங்கும். கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு எல்லாம் மௌத்துக்கு பிறகு கிளியரா கபர்ல விளங்கும், மறுமை விசாரணையும் போது விளங்கும். இங்க எது எல்லாம் எங்க காதுக்கு புலல்லையோ அல்லது புழுந்தும் கேட்கலையோ அல்லது உணரலையோ நடைமுறைப்படுத்தவில்லையோ, மௌத்துக்கு பின்னால தெளிவா விளங்கும். இல்லை அன்பான சகோதரர்களே, உலகம் நிரந்தரம் அல்ல. நாங்க உலகத்துல வாழணும், ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு 60 வருஷம் 80 வருஷம் ஒரு 100 வருஷம் வாழ்க்கை ஒன்று ஈகுது. ஆனால் அங்கிட்ட மௌத்துக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய நிரந்தர வாழ்க்கை ஈகுது. திரும்ப நாங்க உலகத்துக்கு வரையலாது, வந்து அமல் செஞ்சுட்டு போயலாது. இஸ்லாத்தின் படி நான் நேரான தூய்மையான இஸ்லாத்துல நான் வாழ்ந்துட்டு வாரேன் சொல்ல இயலாது, சொன்னாலும் நடக்காது. சகோதரர்களே, எனவே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த காலத்துல இஸ்லாம் எங்களுக்கு சரியென்று தெரியும், நேரான பாதை எது என்று தெரியும். அதன்படி வாழ்ந்து நாங்க மரணிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் 2 விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தூய இஸ்லாமும் நவீன முஸ்லிம்களும். அதாவது நவீன தொழில்நுட்பங்கள் இருக்குது, இதெல்லாம் நாங்க குர்ஆன் சுன்னாவுக்கு முரணில்லாத வகையில பயன்படுத்தலாம் தாராளமாக. நீங்க நினைக்க கூடாது மௌலவி என்னமோ சொன்னாரு, அப்படி பார்த்தா போன் கம்ப்யூட்டர் அது டெக்னாலஜி ஒன்றுமே பாய்க்கலாம் போல இருக்குது என்று நினைக்க வேணாம். அந்த அர்த்தத்துல சொல்லல. அது என்ன, நாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத முறையில நாங்க அதை தாராளமாக பாய்க்கலாம். அது அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை. ஆனா சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க இஸ்லாத்தை விட்டு விலகி தூரமாகி வேறொரு பாதையில சிக்காகி
நாங்க என்ன செய்யறோம் என்றால் இஸ்லாத்தை பேசுறோம், நடைமுறைப்படுத்துறோம் என்று நாங்க இஸ்லாத்தை விட்டு தூரமாயே இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், சில நேரம் ஒரு கான்சர்ட்டுக்கு நாங்க பேத்திட்டோம், எங்கட பேர புள்ளேடா அல்லது எங்கட புள்ளேடு, அங்க மியூசிக் போகுது, டான்ஸ் போகுது, எல்லாம் பெலூன் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, அவ்வளவு ஒரு அட்டகாசமான ஒரு நிகழ்ச்சி. நாங்க போனா இது எங்கேயோ ஒரு பயான்ல எங்கட காதுக்கு புழுந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் பில மாதிரி, இதெல்லாம் யூத கிறிஸ்தவ கலாச்சாரங்கள் மாதிரி எனக்கு கொஞ்சம் படுதுன்னு வைங்க. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குது உண்மையிலே நாங்க இதெல்லாம் தவிர்த்திருக்கணும் அப்படின்னு. ஷைத்தான் விடமாட்டான், ஷைத்தான் வருவான். ஷைத்தான் வந்து இதெல்லாம் சின்ன புள்ளகளப்பா, பாருங்க சின்ன சின்ன புள்ளகள், 3 வயசு 4 வயசு 5 வயசு புள்ளகள், இதுகள் டான்ஸ் ஆடினா என்ன பிள்ளை? அது வந்து கேள்வி கணக்கு கேட்கிற வந்து பருவ வயதை அடைந்தவர்களுக்கு தான், பருவ வயசு அடைஞ்சிருந்தா தான் கேள்வி. இவங்க டான்ஸ் ஆடினது பிரச்சனையே இல்லை, சின்ன புள்ளகள். அதே மாதிரி மியூசிக் நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை, இவனுக்கு அது அடால இல்லை. சுப்ஹானல்லாஹ். இப்ப என்னது, ஷைத்தான் கொண்டு போடுறான், ஒரு நியாயத்தை தேடுது, உள்ளம் நியாயத்தை தேடுது. ஓ சரியாத்தானே சொல்ற, அது சரி. என்னது, மியூசிக் எங்களுக்கு தான் ஹராம், சின்ன பிள்ளைகளுக்கு ஹராம் இல்லை. நாங்களா டான்ஸ் ஆடுறோம்? இல்லையே, பிள்ளைகள் தானே, நாங்க சும்மா பார்த்துட்டு தானே இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி நாங்க நினைப்போம். அன்பான சகோதரர்களே, அதையும் இஸ்லாம் விடல, அதுக்கும் வழிகாட்டல் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு புகாரில 1491 விளக்கத்துல பார்க்கலாம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையாகிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஜக்காத் சேர்க்கப்பட்ட ஈச்சம்பழத்துல இருந்து ஒரே ஒரு ஈச்சப்பழத்தை வாயில போட்டுறாங்க, ஒரே ஒரு ஈச்சப்பழம். சரியா, ரசூல்லா கண்டுட்டாங்க. ரசூல்லாட குடும்பத்தாருக்கு ஜக்காத் பொருட்கள் ஹராம், ரசூல்லாட குடும்பத்தாருக்கு ஜக்காத் பொருட்கள் ஹராம், உண்ணக்கூடாது, பாய்க்க கூடாது. அப்ப அத வாயில போட்டோடனே ரசூல்லா கெஹ் கெஹ் அப்படின்னாங்க. அரபிகள் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கூடாத வேலை செஞ்சா அப்படி சொல்லுவாங்களாம், கெஹ் கெஹ் அப்படின்னுவாங்க. சரியா, இதை ஏன் சொன்னாங்கண்டா, அந்த புள்ள வாயிலிருந்து துப்பணும்ன்றதுக்காக. சும்மா கால அமா ஷஅர்த அன்னா லா நஅகுலு ஸதகா, சதகான்றது கடமையான சதகா, ஜகாத், நாங்க ஜகாத்தை சாப்பிட மாட்டோம்ன்றது உனக்கு தெரியாதா அப்படி என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ளைய பார்த்து, பேர புள்ளைய பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், துப்ப சொன்னார்கள். சரியா, சின்ன புள்ள தானே, அதுக்கு என்ன விளங்க போகுது, அதுட சந்தோஷத்தை நாங்க ஏன் கெடுக்க, அதுட பசியை நாங்க ஏன் கெடுக்க என்று இஸ்லாம் பார்க்க சொல்லல. சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஹராம் ஹராம் தான். அன்பான சகோதரர்களே, அப்ப அதுலயும் எங்களுக்கு என்ன செய்யலாது, இடையில பூந்து போகலாது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இன்னொரு செய்தியை சொல்றான், வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், உங்களுக்கு கிதாபுல வேதத்துல இறக்கப்பட்டிருக்கிறது, அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸஉ பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுகின்ற பரிஹசிக்கப்படுகின்ற இடத்துல ஃபலா தகுது மஅஹும், அவர்களோடு நீங்கள் உட்கார வேண்டாம், ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைரி, அவர்கள் வேறு பேச்சிலே மூழ்கின்ற வரைக்கும். நீங்க அப்படி உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் இன்னக்கும் இதன் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். நீங்க மியூசிக்ல உட்கார்ந்தீங்கன்னா, டான்ஸ்ல உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்நிய கலாச்சாரங்கள், வேறு கலாச்சாரங்கள் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நீங்க உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால், நீங்க செய்யாட்டியும் நீங்க செஞ்சவர் போலதான் அப்படி என்று அல்லாஹு தஆலா அந்த பொதுவான செய்தியை சொல்கிறான். இது வந்து சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 140வது வசனம், அதுல பார்க்கலாம். மேலும் வைதா ராய்தல்லதீன யஹூதுன ஃபி ஆயாத்தினா, எங்கட வசனங்கள்ல அதாவது மூழ்கி கிடக்கின்றவர்களை நீங்கள் கண்டீர்கள் சொன்னால், ஃபாரித் அன்ஹும், அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரி, அவர்கள் வேறு பேச்சிலே மூழ்கின்ற வரைக்கும். வ இம்மா யுன்சியன்னக ஷைத்தான், ஷைத்தான் உங்களை மறக்கடித்து விட்டால், உங்களோட கொள்கையை என்னண்டா, நான் மியூசிக்கு போறல,
நான் இந்த அந்நிய கலாச்சாரங்களை கலந்து கொள்றதில்ல, இதுதான் உங்களோட முடிவே. என்ன செய்ய, வைஃப்ட பேச்சை கேட்டு நீங்களும் பேத்திட்டீங்க, உங்களுக்கு மறந்துட்டு ஷைத்தான் மர கடிச்சிட்டான், நீங்களும் ஹான்னுட்டீங்க, கார்ல ஏறினீங்க, கொண்டு போய் விட்டுட்டீங்க. அந்த கான்சர்ட் நடக்குது, இந்த மியூசிக் போகுது, அந்த எல்லா கூத்தும் நடக்குது, உன கண்ணால காண்றீங்க. ஃபலா தகுத் பஅத திக்ரா, நினைவு வந்ததுக்கு பிறகு உட்காரவான. சுப்ஹானல்லாஹ். மஅல் கௌமில் ஸாலிமின், அநியாயக்கார கூட்டத்தாரோடு நினைவு வந்ததுக்கு பிறகு ஷைத்தான் மரக்கடிச்சு பேய்த்திடுவீங்க. போனாலும் உங்களுக்கு நினைவு வருமே, நினைவு வந்தோடனே நீங்க உட்காராதீங்க அப்படி என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் 6ஆம் அத்தியாயம் 68வது வசனத்துல சொல்கிறான். அன்பந்த சகோதரர்களே, எனவே நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் தூய இஸ்லாமாக இருக்கிறது, நாங்கள் தூய முஸ்லிம்களாக மாற வேண்டும். எப்பொழுது நேரான பாதையில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த பாதையில் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் சொன்னபடி ரசூலுல்லாஹ் சொன்னபடி இருந்தால் மட்டும்தான் சுவர்க்கம் கிடைக்கும். இப்ப சுவர்க்கத்தை படைச்சவன் அல்லாஹ், சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருப்பவன் அல்லாஹ். உலகத்துல ஒரு கோடீஸ்வரன் மிக பிரமாண்டமான ஒரு மாளிகையை கட்டுறான். ஒரு கற்பனைக்கு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மிக பிரமாண்டமான ஒரு மாளிகையை கற்றான். உலகத்துள்ள அத்தனை பேரும் அந்த மாளிகையில கொஞ்சம் நுழைஞ்சிட்டு வரணும், அதுல ஒரு 10 நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு மாளிகை. ஆனா அந்த மாளிகைக்கு சொந்தக்காரன் சொல்றான், நான் சொன்ன மாதிரி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாளிகைக்குள்ள நுழையலாம், வேற யாருக்கும் நுழைய இயலாது. என்ன செய்யணும் என்று நாங்க கேட்போம். என்ன செய்யணும், அது என்ன பெரிய பிரச்சனையா, எங்களுக்கு செய்ய இயலாததா இல்லையே, மலையை பிறட்டுறதா இல்லையே, என்ன செய்யணும் அப்படி என்று நாங்க கேட்போமே. அது மாதிரி அல்லாஹ் சுவர்க்கத்தை தயார்படுத்தி வச்சுக்கிறான், அது மாதிரி என்று சொல்ல இயலாது. சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கம் என்பது அது எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத அவ்வளவு பிரமாண்டமான, அவ்வளவு இன்பங்களை, நிரந்தரமான இன்பங்களை சுமந்திருக்கிற சுவர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வச்சுக்கிறான். அல்லாஹ் லேசா தரமாட்டான். அது அல்லாஹ் எதை சொல்றானோ அது வஹீல வந்திக்குது, குர்ஆன்ல வந்திக்குது, ஹதீஸ்ல வந்திக்குது. இதை செய்யறவங்க அது செய்யறது செய்யாம இருக்கிறது சில நேரம் நாங்க பார்ப்போம், எங்கட பார்வையில் இது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். என்னப்பா ஒரு பேர்தே கொண்டாடுறது பெரிய பிரச்சனையா, ஒரு பேர்தே அது என்ன. இப்ப இன்னைக்கு 20ஆம் தேதி 12ஆம் மாசம் 20ஆம் தேதி நாங்க அசருக்கு போற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம், பேர்தே ஃபங்க்ஷன். என்ன பிரச்சனை, பேர்தே என்ன பிள்ளை, என்ன பிரச்சனை இது. ஒரு கேக்கை கொண்டு வர, ஒரு 4 முளவு திரி வைக்கிற, பற்ற வச்சு ஊதி விட்டுறது, எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்றது, கேக்கை வெட்டி சாப்பிட கொடுக்கறது. இதுல என்ன பிரச்சனை இது, ஒரு புள்ளையோட சந்தோஷத்துக்காக நாங்க செய்யறது எங்கட பார்வை. ஆனா அல்லாஹ்ட பார்வை, ரசூலுல்லாஹ்ட பார்வை, தூய இஸ்லாத்தோட பார்வை, நீ மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், நீ எந்த சமூகத்தை பின்பற்றுகிறாயோ நீ அந்த சமூகத்தை சேர்ந்தவன். நீ யூத நசாராக்களுடைய அந்த நடைமுறைகளை பின்பற்றுவாய், அவங்க உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் நீங்க நுழைஞ்சிருவீங்க. இந்த எச்சரிக்கைகள்லாம் தாண்டி செஞ்ச உண்டு. அதனால ஒரு கேக் வெட்டினதுக்காக சுவர்க்கம் இல்லாம போகுது. சுப்ஹானல்லாஹ். ஒரு கேக் வெட்டினதுக்காக, ஒரு பேர்டே கொண்டாடுறதுக்காக வேண்டி நேர்வழியை விட்டும் விலகி பல வழிகள்ல போய் நேர்வழியை விட்டும் விலகிய காரணத்தினால் எங்களுக்கு சுவர்க்கம் இல்லாமல் போகுது. எனவே லேசான ஒரு எச்சரிக்கை அல்ல. நாங்கள் தூய இஸ்லாத்தை பின்பற்றி தூய முஸ்லிம்களாக மரணிப்போம். அதுக்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு உதவி செய்ய கேட்டு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.